விநாயகனே வெவ்வினகே வேளரக்கவல்லான் விநாயகனே வேட்கை தனைவிப்பான் விநாயகனே விண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதனுமாய் தன்மகினால் கண்ணின் பணிமின் கணிந்து ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடிபோற்றுகின்றேனே. பாலும் தழுதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துன்பக் கரிபோத்து தூமணிய நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. மகாகணபதே நமோ நமः. மணக்குல விநாயக சுவாமினே நமः. சமஸ்தோபசாரம் சமர்ப்பயாமி. வான்மிகில் வலாது பெய்க மணிவளம் சுரக்க மன்னன் போல் முறையரசு செய்க. உறவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அரங்கள் போகுக. நல்கவம் மேன்மைக மேன்மைகோள் செய்வ நீதி விளங்குக இப்புகழெல்லாம். மேன்மைகோள் செய்வ நீதி விளங்குக இப்புகழெல்லாம். ஆதிபூஜ்யாய தேவாய தந்த மோதக தாரணே வல்லபா பிராணகாந்தாய. புறவுடுங்கம்மா லோக நாதாய ஸ்ரீ கார்த்திகேயாய ஜெயமங்கலம் சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே திரியம்பிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. சிவாய தேவ தேவாய மகா தேவாய சாம்ப சிவாய.
அந்த பாலை குடிப்பது போல உடலில் இருக்கக்கூடிய உதரத்தை எல்லாம் உறிஞ்சுகின்றார். உடனே தன்னுடைய தம்பிமார்களை அனுப்பி வைத்தார். தம்பிமார்களும் ஆண்டு விட்டார்கள். உடனே பார்த்தார் கம்சராஜன் மாய கண்ணனும் போரிடுகிறார்கள். உடனே பார்த்தா தாயும் தகப்பனும் சேர்ந்து அந்த யசோதையும் அந்த கோபாலன் தன்னுடைய அருமை பாலகனை அழைத்து தகப்பன் செய்த தொழிலை நீதான் செய்து வர வேண்டும். கண்டிப்பா அப்படி என்று உங்க அம்மா செய்த தொழில் நீங்க பண்றீங்க. ஆமையா அதனால அதுதான் கண்டுபிடிக்கிறீங்க. மூணாவது அங்கே லிங்க அசைந்து பார்க்கின்ற போது லிங்க சுகமாக ஆண்டவனாக சிவபெருமான் இருப்பதை அறிகின்றார் மாயக்கண்ணன். அதாவது பிச்சமுடையார் ஐயனார், மாலை சூடி சாஸ்தா, தோட்டைவாள் ஐயன் இவர்கள் எல்லாம் பிறந்து இந்த சாத்தான்குளம் மேல சாத்தான்குளம் நன்னகரியிலே அதாவது சுடல பேர் சப்பானி மாடன் சுடலமே இருக்கக்கூடிய குழுவாக இருக்கக்கூடிய அந்த பரிவார மூர்த்திகளோடு கோட்டைக்கு கட்டும் காவலமாக காக்க வேண்டும் என்று இங்க உள்ள யாதவர் குலத்து மக்கள் எல்லாம் சீரும் சிறப்புமாக வாழ வேண்டும் என்று அதாவது பங்கு பெருகி பால் பானை பொங்க உள்ள முறியாமல் முறிந்தகப்பு ஆழ மரத்தில் எழுதி எப்படி அடிமரத்தில் ஒருவும் வேறும் போல இந்த மக்கள் எல்லாம் தலைத்து வாழ வேண்டும் என்று இந்த சாஸ்திரங்கள் பிறந்து இங்க மனமங்கலமாக இந்த கல்யாண வாசலிலே மனமங்கலமாக கொள்வேருக்கின்றார். மாடன் சூடலையோ மாடல் மாடத்தியோ ஒன்னே கண்ணப்பனோ ஒளி முத்து படவேஷோ ஆசை முத்துவே அருமை முத்துவே கண்டா கலிதேரும் சுரமுத்தையனை
அபிஷேகம் 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 ஆனைமுகன் கணபதிக்கு என்றும் அபிஷேகம் ஆனைமுகன் கணபதிக்கு என்றும் அபிஷேகம் காலம் தவறாமல் நாளும் அபிஷேகம் காக்கும் தளபதிக்கு ஆனந்த அபிஷேகம் 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 ஆனைமுகன் கணபதிக்கு அபிஷேகம் மங்களம் பொங்கிடவே எங்கும் தங்கிடவே மஞ்சள் குங்குமத்தால் கணபதிக்கு அபிஷேகம் நெஞ்சம் மகிழ்ந்திடவே செல்வம் குவிந்திடவே பஞ்சாமிர்தத்தால் கணபதிக்கு அபிஷேகம் சடுதியில் காய்ச்சலும் நம்மை விட்டு விலகிடவே நல்ல எண்ணெய் கொண்டு கணபதிக்கு அபிஷேகம் சாந்தினம் வாழ்விலே ஓங்கி மலர்ந்திடவே சுத்த தண்ணீரால் கணபதிக்கு அபிஷேகம் ஆயுள் விருத்தியாக பாலபிஷேகம் அற்புத குரலமய தேன் அபிஷேகம் ஆயுள் விருத்தியாக பாலபிஷேகம் அற்புத குரலமய தேன் அபிஷேகம் 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 ஆனைமுகன் கணபதிக்கு அபிஷேகம் பயிர்கள் செழித்திடவே உயிர்கள் தழைத்திடவே வாழை பழம் கொண்டு கணபதிக்கு அபிஷேகம் புத்திர சந்தானம் நிச்சயம் பெற்றிடவே தூய தயிரினிலே கணபதிக்கு அபிஷேகம் யமபயம் நம என்றும் அணுகாது இருந்திடவே எலுமிச்சம் பழத்தாலே கணபதிக்கு அபிஷேகம் வெற்றிகள் நம்மை என்றும் பற்றியே தொடர்ந்திடவே மாம்பழச்சாரெடுத்து கணபதிக்கு அபிஷேகம் வேதனை நீங்கிடவே வெல்ல அபிஷேகம் வீடு பேறு உண்டாக நெய் அபிஷேகம் வேதனை நீங்கிடவே வெல்ல அபிஷேகம் வீடு பேறு உண்டாக நெய் அபிஷேகம் 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 ஆனைமுகன் கணபதிக்கு அபிஷேகம்
எங்க தேகம் சிலுக்குதையா சாட்ட அடி ஓச ஒரு எல்லை வரை கேக்குதையா எங்க காட்டு முனியாண்டி ஆடி வர போறாரையா எங்க காட்டு முனியாண்டி ஆடி வர பாருங்கய்யா அருவா உனக்குதையா எங்க தேகம் சிலுக்குதையா சிவாய போற்றியே நமச்சிவாய போற்றியே பிறப்பருக்கும் ஏகனே பொறுத்தருள் அநேகனே பரம்பொருள் உன்னாமத்தை கரங்குவித்து பாடினோம் இறப்பிலி உன் கால்களை சிறங்கு
ஆளும் தெரியாமல் காலை வரக்கூடாது. ஆமாம், தண்ணிக்குள்ள காலை விட்டு இதோட ஐயாடி அம்மாடி அந்தாலும் இருக்கலாம்ல. அப்படியா? இந்த காலத்துல ஏழு லாபத்துக்கா? ஆமா, ஏழு தண்ணி அடிச்சு குடிப்பாங்க. வச்சுட்டு அந்த துணியை காயப்படுவாங்க. எப்படி அது ஒரு குச்சிக்கல் இருக்குதுதான். அந்த குச்சிக்கல்ல தோச்சு கடைசி காயப்படுவாங்கல்ல, அதை மட்டும் காயப்பட நான் குச்சிக்கலை நினைச்சி உங்க மாலை போட்டேன். அதை மட்டும் குச்சிக்கல் மட்டும் நிற்கான். ஆன முடியா?
வாய்க்கு பேச வேண்டியதானே ஊர் எப்படி இருக்கு எல்லாம் செஞ்சாலும் வரணும்.